ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி டே 9 திருப்பாவை பாசுரம் 9. மாதவனே வைகுந்தனே. ஸோ இந்த பாசத்தில் ஆண்டாள் இன்னொரு தோழி எழுப்புறதுக்காக வந்திருக்கா. என்ன சொல்கிறான்னா, நல்ல நவரத்னங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் எவ்வளோ அகல் விளக்குகள்லாம் எரிஞ்சிட்ருக்கு பாரு. நல்ல தீபம் தூபம் சாம்பிராணி சந்தனம் சொல்லி நல்ல ஒரு நறுங்குழல் கொடுக்குற அந்த வாசனை கூட வந்தும் நீ இன்னும் எந்திரிக்காமல் இருக்க. இப்படி நல்ல மெத்தையில் இருந்தால் யாருக்கு தான் தூக்கம் வராது. அதனால நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கியா? இல்லை உனக்கு யாராச்சும் நல்லா தூங்கணும்னு சொல்லி தூக்கம் கலையவே கூடாதுன்னு சொல்லி உனக்கு யாராச்சும் மந்திரம் போட்டாங்களான்னு தெரியலையே. மாமி, அவளை கொஞ்சம் எழுப்புங்கோ. உங்கள் மகள் என்ன ஊமையா இல்லை காது கேட்காதா? இவ்வளோ நாங்கள் சொல்லியும் இன்னுமா அவள் தூங்கிட்டுருக்கா? மாமா என் மாதவனை போய் நம்ம எல்லாரும் போய் சேவிக்க வேணும் இல்லையா? அவளை எழுப்புங்கோ. மாமன் மகளே விரைந்து வா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசத்தில் இன்னொரு தோழி எழுப்புறா. பாசனம் பார்ப்போம். தூங்கடி மாடத்து சுற்றும் விளக்கெரிய துவக்கமழந்துயிலனை மேல் கண்மழரும் மாமன் மகளை மணிக்கத வந்தால் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள்தான் உமையோ ஒன்று செவிடோ உணர்ந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். அர்த்தம்: திருவுருவான மாமன் மகளே, மிக உயர்ந்த ரத்தினங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் பாவை விளக்குகளும் குத்து விளக்குகளும் ஒளிர்விட்டு பிரகாசிக்கவும், அகில் சந்தனம் சாம்பிராணி புகைகள் கமழவும், உறங்குவதற்கு உரிய உயர்ந்த மென்மையான படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கும் மாமன் மகளே, எழுந்து வண்ணச் சீரடிகளை எடுத்து வைத்து மணிகளாலான மணிக்கதவின் தாழ்பாலை திறப்பாயா. அன்புள்ள மாமி, உங்கள் திருமகளை உடனே எழுப்புங்கள். அடடே, இன்னுமா எழவில்லை அவள்? உங்கள் செல்வ மகள் வாய் திறந்து பேச ஊமையோ அவள்? எது கூறினும் காது கேளாத செவிடோ அவள்? அல்லது சோர்ந்து கிடக்கின்றாளோ? எழுந்திராமைக்கு காவல் கொண்டாலோ? அன்றி பெருந்துயிலின் மந்திரத்தில் கட்டுப்பட்டு கட்டிலில் கட்டுண்டு கிடக்கின்றாளோ? ஸ்ரீகண்டனாக திருவுருவெடுத்த அரும்பெரும் மாயச் செயல்களை புரிந்தவனே, தேவி லக்ஷ்மியின் நாயகனே, ஸ்ரீ வைகுண்டத்தில் திருவருள் புரியும் ஸ்ரீ வைகுந்தனே என்று நாங்கள் அவன் திருநாமம் பலமுறை சொல்லுகின்றோம். மாமி, மாமாயன் மாதவன் என்று கூறி அவளை எழுப்பி விடுங்கள் என்று ஸ்ரீ கோதை தன் தோழியின் அருகே உள்ள மாமியிடம் விண்ணப்புகின்றாள். இதில் உள்ள உள்ளர்த்தம் யாதெனில், எனவே அனைவரும் ஆசை பேராசை என்னும் தூக்கத்தை விட்டுவிட்டு பரமனின் புகழையே தியானிக்க வேண்டும் என்பதாம். பரமனின் பாதார விந்தங்கள் போற்றி போற்றி. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.